விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் தொழிலுடன் உப தொழிலாக வேளாண் சார்ந்த ஏதேனும் ஒன்றை செய்தால்தான் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகளுக்கு வேளாண் துறை வல்லுநர்கள் தொழில்நுட்ப பயிற்சி கொடுத்து வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு போலவே பறவைகள் வளர்ப்பும் பலவாறாக சொல்லித்தரப்படுகிறது. புறா வளர்ப்பில் வெற்றி கண்ட நாமக்கல் மாவட்ட ஊத்துவாரி கிராம வக்கீல் தோட்ட விவசாயி ஆர் ராஜலட்சுமி அவர் தன் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நாங்கள் இது ஒரு 13 வருஷமாக புறா வளர்த்துட்ருக்கோம். புறா ஸ்டார்டிங்கில் ஒரு 30 புறா வாங்கி பொட்டிக்கடை மாதிரி வாங்கி அதில் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறமா அதில் பரவாயில்ல, இன்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வச்சு இப்போ இந்த மாதிரியான ரூம் கட்டி அதில் இப்போ 600 புறா ஒரு ரூமுக்கு இது பண்ணி வச்சு ஒரு ரூமில் 200 புறா இருக்குது. மொத்தம் 600 புறா இருக்கிற அளவுக்கு இப்போ இது பண்ணியிருக்கோம். மாதம் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது பெரிய வேலையும் இல்லை. தண்ணி மட்டும் ஒரு தொட்டி நிறைய வச்சுருவோம். மறுபடி காலையில் ஏந்திரிச்சோடனே கொஞ்சம் தீனி போட்டுருவோம், அவ்வளோதான். அதே போயிட்டு கூண்டுக்கு தானாக வந்துடும். நைட் ஆனால் அந்த கூண்டு மேல் கூண்டை மட்டும் லாக் பண்ணி விட்டுருவோம். பூரா இங்கேயே சேல்ஸுக்கு அவங்களே வந்துடுவாங்க. அவங்களே வாங்கிட்டும் போயிடுவாங்க. நாங்களாக போயிட்டு வியாபாரியை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. தானாக எங்களை தேடியே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. நாங்கள் ஜோடி 150 ரூபா ரேட்டில் கொடுப்போம். அப்படிங்கும்போது எங்களுக்கு இதில் கஷ்டமாகவும் தெரியலை. என்ன மாதிரி மகளிர்லாம் வீட்டில் இருந்தே சாதாரணமாக இதை நீட்டாக ஒரு இன்கம் சைடு இன்கம்மாகவே சம்பாதிக்கலாம். இதுதான் இது பண்ணணும். மற்ற எது வேலை செஞ்சாலும் இது ஒரு 1/2 hour வேலை தான். அரை மணி நேரத்தில் இதனுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மற்றபடி இதில் நமக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் அது நம்மளை தேடி வந்துடும். குஞ்சு இதானால் அது குஞ்சு பறிச்சிச்சின்னா அந்த குஞ்சை எடுத்து ஒரு 15-20 நாளையிலேயே குஞ்சு நமக்கு இதாக வந்துடும். அப்படிங்கும்போது அதோட இது நமக்கு அது பெருசாக இதாக தெரியறது இல்லை. வேலை கஷ்டமாகவும் இருக்கிறது இல்லை. செய்கிறதில்ல நமக்கு ரொம்ப. அதனால் என்ன செய்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக போயிடும். காலையில் ஏந்திரிச்சா ஒரு 1/2 hour வேலையிலே அது முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மற்ற என்ன வேலைக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோவா கஷ்டமாக தெரியலை. இதுக்கு பெருசாக நோய் வர்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு மெடிசன் கொடுக்க தேவையில்லை. காலையில் ஒரு டைம் முத்து சோளம் போடுவோம், அவ்வளோதான். மக்கா சோளமோ மற்ற கம்போ ஏதோ ஒரு தீவனத்தை போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு டானிக் கொடுக்கணும், இல்லை மெடிசன் கொடுக்கணும், வேக்சின் போடணும் அப்படிங்கிற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதுவரையில் எதுவும் நோய் வந்ததாகவும் இல்லை. 24 hours தண்ணி மட்டும் நம்ம வச்சா போதும். மற்றபடி நம்ம போடணுங்கிறது கூட இல்லை. நம்மளாம் விரும்புனா ஏதோ குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம். அதனால் அதை விரும்புனா நாம் தீனி போடலாம். அப்படி இல்லைன்னா தீனி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 10 நாள் வெளியில் போயிட்டு வந்தாலும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி மட்டும் வர்ற மாதிரியே ட்ரிப்ஸ் போடுற மாதிரி சொட்டாக வர மாதிரி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா நம்ம 10 நாள் வெளியில் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துக்கும், வெளியில் போய் இறைய எடுத்துக்கும். இது பெரிய ரூம் போட்டு இல்லை கட்டடம் போட்டு பில்டிங்கில் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சு கூட வளர்க்கலாம். இது டவுன்லேயும் மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக அரை மாதிரி பொட்டிக்கடை தடுத்து அந்த இதில் கூட வளர்க்கலாம். மொட்டை மாடியில் வளர்த்தா கூட நமக்கு தேவையான இன்கம் வந்துடும். அதுக்கான ரிஸ்க் நம்ம எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான செலவில் கண்டிப்பாக செய்யலாம். அதனால எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இது புறா வளர்த்தா வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மூட நம்பிக்கை. கண்டிப்பாக அதனால ஒன்றும் இல்லை. நாங்கள் 13 வருஷமாக வளர்க்குறோம். எங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையிலும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இதனால் இன்கமில் ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். அதனால் அந்த மூட நம்பிக்கையை நம்பாதீங்க. மேலும் விவரங்கள் பெற ஆர் ராஜலட்சுமி அவர்களை 0944376103 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.